தானியேலின் ஜெபங்களை குறித்து இந்த ஜெப நாட்களிலே நாம் தியானித்து வந்தோம். இன்றைக்கு இந்த வேளையிலும் தானியேலின் ஜெபம் பரம செயல்பாடுகள் நிறைந்த ஜெபம் என்பதை குறித்து ஓரிரு காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். தானியேலின் ஜெபம் பரம செயல்பாடுகள் நிறைந்த ஜெபம். தானியேலுடைய ஜெப வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமானது, அழகானது, மிகுந்த பயனுள்ளது. அதிலே ஒரு விஷயம், அவருடைய ஜெபங்களில் பரலோகத்தினுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருந்ததை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலின் ஜெபம் பரம செயல்பாடுகள் நிறைந்த ஜெபம். முதலாவது, தானியேல் தன்னுடைய ஜெபங்களில் தேவ தரிசனங்களை கண்டார். தேவ தரிசனங்களை கண்டார். அது ஒரு விசேஷம். சொப்பனங்களாக, தரிசனங்களாக அநேக தேவ ரகசியங்களை தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆகவே அதை குறித்து நாம் இந்த தானியேல் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது, முதலாவது நேபுகாத்நேச்சார் ராஜா ஒரு சொப்பனத்தை பார்த்தார், அதை மறந்து விட்டார். அப்பொழுது கடுங்கோபத்திலே இந்த சொப்பனத்தையும் இதனுடைய அர்த்தத்தையும் எனக்கு சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் நான் உங்கள் வீடுகளை எருக்களமாக்கி போடுவேன் என்று ஞானிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தையருக்கும் கட்டளையிட்டார். அதிலே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரும் சேர்ந்து பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அப்பொழுது தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் சேர்ந்து ஜெபம் பண்ணின பொழுது அன்று இரவிலே கர்த்தர் ஏற்கனவே ராஜாவுக்கு கொடுத்த அதே சொப்பனத்தை தானியேலுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தத்தையும் கர்த்தர் அவனுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தார். ஆனபடியினாலே அந்த தரிசனம், அந்த சொப்பனம், அவன் கண்ட அழகான ஒரு சொப்பனம், அது பெரிய சிலை தரிசனம், பெரிய ஒரு சிலை குறித்த தரிசனம். அதிலே அந்த நேபுகாத்நேச்சாருடைய சாம்ராஜ்யம் தொடங்கி இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி மட்டும் எழும்பக்கூடிய சாம்ராஜ்யங்களை பற்றின ஒரு பெரிய ஒரு அழகான சொப்பனம், சொப்பனத்தின் விளக்கம். அது இவருக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தானியேல் ஒரு பெரிய அரசு பொறுப்பில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, வருங்காலங்களில் கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி மட்டும் எந்த அரசாங்கங்கள், எப்படிப்பட்ட அரசாங்கங்கள் வரும் என்றெல்லாம் சொல்லி அவருக்கு ஒரு பெரிய சிலை தரிசனம். அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது அங்கே பெரிய மரம் தரிசனம். அது நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். அதற்கு தானியேல் விளக்கம் சொன்னார். அது அந்த நாளில் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவை குறித்ததான ஒரு சொப்பனம். அந்த ராஜாவுடைய வீழ்ச்சியும் எழுச்சியும் குறித்த ஒரு சொப்பனம். அவர் பெருமையினாலே விழுந்து ஒரு மிருகங்களோடு சஞ்சரிக்கின்ற பரிதாபத்துக்குள்ளாகி ஒரு பைத்தியம் போல மாறி, பிறகு அதிலிருந்து தன்னை தாழ்த்தி தெளிவு பெற்று திரும்பவும் ராஜ்யபாரத்தில் உட்காரக்கூடிய அந்த ஒரு சொப்பனத்தை அந்த ராஜா கண்டான். அதற்கு இந்த தானியேல் விளக்கம் கொடுத்தார். அடுத்ததாக தானியேல் கண்ட இன்னொரு தரிசனம், 4 பெரிய மிருகங்களை பற்றி ஆண்டவர் அவருக்கு காண்பித்தார். சிங்கம், கரடி, சிவிங்கி, வேற்றுருவம் கொண்ட ஒரு பெரிய பயங்கரமான மிருகம் என்று 4 மிருகங்களை காண்பித்தார். அந்த 4 மிருகங்களிலே சிங்கம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறித்த விவரங்களை காட்டுகிறதாக, கரடி மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய விவரங்களை காட்டுகிறதாக, சிவிங்கி அல்லது சிறுத்தை அது கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய செயல்பாடுகளை காட்டுகிறதாக, அடுத்து அந்த வேற்றுருவம் கொண்ட பயங்கரமான மிருகம் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய காரியங்களை காட்டுகிறதாக, அதை குறித்த விவரங்கள் அதிலே இருக்கிறது. இப்படி ஏற்கனவே எல்லா சாம்ராஜ்யங்களை குறித்து சிலை தரிசனத்தில் சொல்லப்பட்டாலும், அடுத்தது 4 மிருகங்கள் குறித்த தரிசனத்திலே ஒவ்வொன்றினுடைய சில தன்மைகள், செயல்பாடுகள் விளக்கமாக தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக 2 மிருகங்கள் குறித்த ஒரு தரிசனம். 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா, அடுத்தது ஒரே கொம்புள்ள ஒரு வெள்ளாட்டுக்கடா. இந்த 2 குறித்து கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார்.
அதை கொடுத்து அந்த ஆட்டுக்கடா, 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடா மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. அப்பொழுது அவர் அந்த சாம்ராஜ்யத்துக்குள் இருந்தார். அடுத்து வரக்கூடிய கிரேக்க சாம்ராஜ்யம், வெள்ளாட்டுக்கடா, அது எப்படி வரும் என்பதையும் காட்டினார். இப்படி கர்த்தர் அவருக்கு தூர தரிசனங்களையும் அப்பொழுது நடக்கிற காரியங்களையும் அடுத்து நடைபெற இருக்கிற காரியங்களையும் அடுத்தடுத்து விளக்கமாக அவருக்கு காண்பித்து கொடுத்தார். இப்படி பூலோக ராஜ்யங்களை மட்டும் தரிசனங்களில் பார்த்து கொண்டிருந்த அவர் அடுத்த கட்டமாக தேவ சிங்காசனத்தை தரிசனத்தில் பார்த்தார். அல்லேலூயா! தேவ சிங்காசனத்தை பார்த்தார், தேவன் வீற்றிருக்கிறதை பார்த்தார், கர்த்தராகிய இயேசு கொண்டு வரப்படுகிறதை, தேவனிடத்தில் கொண்டு வரப்படுகிற காட்சியை பார்த்தார். அங்கே நியாய சங்கம் உட்கார்ந்ததை அவர் பார்த்தார். இதெல்லாம் ஒரு விசேஷமான காரியம். பூலோக ராஜ்யங்களுடைய அநேக தரிசனங்களை கண்ட அந்த மனிதனுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் தேவராஜ்யத்தின் சிங்காசனம் எப்படிப்பட்டது, அங்கே என்ன இருக்கிறது, அங்கிருந்து தான் இதுக்கெல்லாம் முடிவு கட்டப்படுகிறது என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு பெரிய தரிசனத்தையும் அந்த மனுஷனுக்கு காண்பித்தார். அல்லேலூயா! ஸோ இப்படி அழகான தரிசனங்கள் காணக்கூடிய சொப்பனங்கள், அர்த்தமுள்ள சொப்பனங்கள், பிரயோஜனமான சொப்பனங்கள் காணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை, அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஞானத்தை ஆண்டவர் இந்த தானியேலுக்கு கொடுத்தார். அல்லேலூயா! அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு நாமும் தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இவைகளை குறித்து நாம் ஆசைப்பட வேண்டும். ஆண்டவரே, எனக்கும் நல்ல வெளிப்பாடுகளை தாரும், எனக்கும் நல்ல சொப்பனங்கள் தாரும், எனக்கு நல்ல தரிசனங்களை தாரும் என்று சொல்லி வாஞ்சிக்க வேண்டும். நாம் எதை வாஞ்சிக்கிறோமோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா! ஏனென்றால் நல்ல விருப்பத்தையும் செய்கையையும் கர்த்தரே நம்முடைய உள்ளத்துக்குள் உண்டு பண்ணுகிறார் என்று வசனத்திலே நாம் படிக்கிறோம். உலகத்திலே எத்தனையோ காரியங்களுக்காய் மனிதர்கள் ஆசைப்படுகிறார்கள். நாம் தேவ பிள்ளைகள், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்காக ஆசைப்படுவோம். அந்த ஆசையை கர்த்தர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். வரங்களை நாடுங்கள் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். வரங்களை தேவன் நமக்கு தருகிறார். அதே வேளையில் யாருக்கு தருவார்? நாடுகிறவர்களுக்கு தருவார். அல்லேலூயா! நாட வேண்டும். நமக்கு இந்த உலகத்தின் நாட்டம் தேட்டம் மட்டும் இருந்தால் அதுக்கு அப்போ உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை என்று ஆகிவிடும். நாம் இன்றைக்கு தெய்வீக காரியங்களை அதிகம் வாஞ்சிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுகிறவர்களும் தேடுகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா! இவ்வளவு நாட்கள் ஜபத்தில் பல ஜபங்களில் நீங்கள் வந்தீர்கள். உங்கள் வாழ்வில் இந்த தெய்வீக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பியுங்கள். ஜபம் முடிந்தது, இனி பழைய வாழ்க்கைக்குள்ள, பழைய நிலைமைக்குள்ள போவோம்னு சொல்லி அப்படி போய்விடாதிருங்கள். இன்று முதல் என்னுடைய நாட்டமும் தேட்டமும் தெய்வீக காரியங்களாய் இருக்கும். அங்கே என்ன இருக்கிறது, அங்கே நான் என்ன அடைய போகிறேன், என்ன காரியங்கள் தேவன் அங்கே மகிமையாய் வைத்திருக்கிறார், மகிமையில் வைத்திருக்கிறார், மறுமையில் வைத்திருக்கிறார். இதை குறித்த ஒரு நாட்டம், இதை குறித்த ஒரு தேட்டம் தேவ பிள்ளைகளுக்கு அதிகமாக உண்டாக வேண்டும். அல்லேலூயா! பூலோகத்திலும் தேவ நடத்துதல் குறித்த அந்த நாட்டங்கள் தேட்டங்கள் நமக்கு இருக்க வேண்டும். தேவ சித்தம் என்ன, தேவன் என்ன இந்த விஷயத்தில் எப்படி நடத்துகிறீர் என்கிற காரியங்கள். அப்போ அந்த நாட்டமும் தேட்டமும் நமக்கு வரும் பொழுது சொப்பனங்களில் அதை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா! இன்றைக்கு யார் கண்ட சொப்பனம் கண்டு கண் விழிக்கும் பொழுது தூக்கம்தான் போச்சுதே தவிர அந்த சொப்பனத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை, கலங்கி போய் காலை எழும்புகிறேன், தெளிவின்றி எழும்புகிறேன் என்ற நிலையிலெல்லாம் இருக்கிறீர்களோ, நீங்கள் அதற்காக ஜெபிக்கணும். அந்த மாதிரிப்பட்ட பிசாசு கொண்டு வருகிற சொப்பனங்கள், சுயத்திலிருந்து எழும்புகிற சொப்பனங்கள் நம்மை விட்டு முற்றிலும் அகன்று போகணும். பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து நல்ல சொப்பனங்கள் நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா! இந்த சொப்பனங்கள், தரிசனங்கள் என்பது தூக்கத்தில் காண்பது சொப்பனம், ஜபத்திலே ஜப தியானத்திலே காண்பது தரிசனம். அப்போ இவைகளெல்லாம் கர்த்தர் நம்மிடத்தில் இடைபடுகிறதற்கான ஒரு ஏதுக்கள், ஒரு கருவிகளாக்கும். அல்லேலூயா! கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய ஒரு
கருவிகள். எனவே தேவ மக்கள் இதை அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகளை மனதில் பதித்து கொள்ளுங்கள். இன்றிலிருந்து நாம் ஜெபம் பண்ணும் பொழுது எப்பொழுதும் அந்த தெய்வீக விஷயங்களை கேட்டு ஆசைப்பட்டு நாம் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்க ஜெபிக்க ஆச்சரியப்படுவீர்கள், தேவன் இடைபடுவார். அல்லேலூயா. சொப்பனங்களை தருவார், தரிசனங்களை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனங்களை உங்கள் வாயிலிருந்து வெளிப்படுத்துவார். நல்ல வெளிப்பாடுகளை கர்த்தர் சிந்தனையிலே போடுவார். இதெல்லாம் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு சின்ன பையன் சாமுவேல், வெறும் குழந்தை பருவம். அந்த பையன்கிட்ட போய் கர்த்தர் பெரிய வெளிப்பாடுகளை பேசினார். அல்லேலூயா. அப்ப தேவன் யாருடைய உள்ளம் திறந்திருக்கிறது, யாருடைய உள்ளம் ஆவலாய் இருக்கிறது, அந்த உள்ளத்திலே அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் அவரோடு இருந்தார்கள். பேதுரு எல்லாம் அவர் சொல்லுவதை உடனே செயல்படுத்துகிற குதித்து நிற்பார் முன்னால. ஆனால் அந்த மகதலேனா மரியாள் என்கிற பெண்மணிக்கு தான் உயிர் தெழுந்த கர்த்தர் முதலாவது தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், பேதுரு அவ்வளவு வல்லமையான ஊழியக்காரர் தான். யோவானும் ஆண்டவர் மார்பில சார்ந்து கொண்டு இருந்தவர் தான். ஒவ்வொரு அப்போஸ்தலர்களுக்கும் விசேஷங்கள் உண்டு. ஆயினும் அந்த 7 பிசாசுகள் பிடித்து இருந்து அது இயேசுவினால் துரத்தப்பட்டு பிறகு இயேசுவை பின்பற்ற தொடங்கின அந்த மகதலேனா மரியாள், அவளுடைய உள்ளத்தின் வாஞ்சை, அவளுடைய உள்ளத்தின் தேட்டம், அவளுக்கு தான் உயிர் தெழுந்த கர்த்தர் முதல் தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு வாஞ்சைகள், தேட்டங்கள், நாட்டங்கள் நமக்குள் உண்டாக வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலும் எதை செய்தாலும் அப்பா என்னை வழி நடத்துங்க, எங்களுக்கு காண்பீங்க என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் சொப்பனங்களில், தரிசனங்களில், சில வெளிப்பாடுகள் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். அல்லேலூயா. இடைபடுவார், வழிகாட்டுவார். இதை உங்கள் மனதிலே எடுத்துக்கொள்வீர்களாக. வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது கூட அந்த வசனங்களுடைய வியாக்கியானங்கள் சொப்பனங்கள் மூலம் தர முடியும், தரிசனங்கள் மூலம் தர முடியும். இன்னும் பைபிள் வாசிக்க வாசிக்க பிற வசனங்களை கொண்டு இந்த வசனங்களோடு ஒப்பிட்டு சில நல்ல வியாக்கியானங்கள், அர்த்தங்களை நமக்கு தர முடியும். இதெல்லாம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனாக இருக்கும். நாம் கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசத்துக்கு இன்னும் உறுதி சேர்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே தேவ மக்கள், நான் சொல்லுகிற இந்த முதல் குறிப்பு அப்படித்தான். தானியேலின் ஜெபம் நிறைய தரிசனங்களை, சொப்பனங்களை காண்கிறதா இருந்தது. அதனுடைய அர்த்தங்களை, விளக்கங்களை பெற்றுக்கொள்வதும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்கிறதுமான ஒரு மிக பிரயோஜனம் உள்ள ஒரு காரியமாக அமைந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு அதை குறித்து யாருடைய உள்ளத்தில் அதிகமாய் கர்த்தர் போடுகிறாரோ நீங்கள் அதை வாஞ்சிக்கணும். எல்லாருமே வாஞ்சிக்கணும். யாருடைய உள்ளத்தில் ஸ்பெஷலா கர்த்தர் அதை போட்டு கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ளே ஒரு கிரியை செய்ய போகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, ஆனால் ஒரு வெளிப்பாடு உள்ள ஜெபம் வேண்டுமே, ஒரு தரிசனம் காண்கிற ஒரு ஜெபம் எனக்கு வேண்டுமே, சொப்பனங்களை காண்கிற ஜெபம் வேண்டுமே, அவளுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஜெப வாழ்க்கை எனக்கு வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் ஆசைப்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாக அப்படிப்பட்ட பரம காரியங்களை, பரம செயல்பாடுகளை உங்கள் ஜெபங்களிலே வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாய் வாஞ்சிக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிசாசானவன் உனக்கெல்லாம் இது கிடைக்குமா, நீ எல்லாம் அதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படி சொல்லுவான். அதை நீங்கள் மாற்றி விடுங்கள். உள்ளத்தில் அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்படி அல்ல, யாருடைய உள்ளம் வாஞ்சிக்கிறதோ அந்த உள்ளத்துக்கு தான் இந்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்க தாழ்மைப்படணும், நல்லா வாஞ்சிக்கணும். அப்ப கர்த்தர் இந்த கிரியைகளை நமக்குள்ளே நடப்பிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, இந்த தானியேலுடைய ஜெபத்திலே பரம செயல்பாடுகள் சொல்லும் பொழுது தேவதூதர்களை அதிகமாய் பார்த்தார். தேவதூதர்களை பார்த்த ஒரு ஜெபம். பரலோக செயல்பாடுகள் சொன்னா அதுல முக்கியமா இருக்கிறது யாரு? தேவதூதர்கள், அவர்களுடைய செயல்பாடுகள். அதை தானியேல் அதிகமாக அனுபவித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காபிரியேல் தூதனை அவர் பார்த்தார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து
அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து முக்கியமான செய்தி கொண்டு வருவதற்கு அனுப்பப்படுகிற தூதன் காபிரியேல். மரியாளுக்கு யோசேப்புக்கெல்லாம் அவர்தான் கிறிஸ்து பிறப்பின் செய்தியை கொண்டு வந்தவர். அவர் முக்கியமான செய்திகளை மக்களுக்கு கொண்டு வருகிறதற்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர் காபிரியேல். இந்த காபிரியேல் தூதன் வந்து நேரடியாக இவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் இவரை தொட்டான். அல்லேலூயா. தொட்டு சில வெளிப்பாடுகளை அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ இப்படி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, மிகாவேல் தூதனை பற்றி 3 இடத்துல சொல்லியிருக்கு. தானியேலுடைய சொப்பனத்திலே, தரிசனத்திலே. அவரை நேராக இவர் கண்டதாக எழுதப்படவில்லை. ஆனால் மிகாவேல் வரும் காலத்திலே இப்படி செய்வான், அப்படி செய்வான், அப்படி செய்வான்னு அவன் செய்ய போகிற 3 முக்கிய விஷயங்களை குறித்து 3 இடங்களில் இந்த தானியேல் புஸ்தகத்திலே மிகாவேல் தூதனையும் பேர் சொல்லி, பிரதான அதிபதியாகிய மிகாவேல், பெரிய அதிபதியாகிய மிகாவேல் என்று சொல்லி அவனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவன் வந்து அந்த பரலோக சேனைகள், அதில் ஒரு முக்கியமானவர் தான் காபிரியேல். இன்னொரு முக்கியமானவர் வந்து மிகாவேல். இது 2 பைபிளில் அதிகமாக பேர் சொல்லப்பட்ட தூதர்கள். இப்பொழுதும் வெற்றியாய் கர்த்தரோடு நின்று அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தூதர்கள். அல்லேலூயா. இதுக்கு ஒப்பா இருந்த ஒருவன் தான் லூசிபர், விழுந்து போனான். இன்னும் 1-2 பேருடைய பெயர்களை சொல்லுவார்கள். அது நமக்கு இந்த பைபிளுக்குள்ள இல்லாதனால நான் அதை சொல்லவில்லை. அப்போ இந்த மாதிரி சில மேன்மையான தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ அந்த தூதர்கள், அதுல முக்கியமான 2 பேர் காபிரியேல், மிகாவேல். 2 பேரும் தானியேலுக்கு மிக ஒரு பழக்கமுள்ள பெயர்கள், பழக்கமுள்ள ஆட்களை போல. அப்போ பாருங்கள், இவருடைய ஜெப வாழ்க்கையிலே இவர் அந்த பரலோகத்தோடு சேர்ந்த, பரலோகத்தினுடைய செயல்பாடுகளோடு இணைந்த ஒரு அனுபவம் அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. அது இந்த காலத்திலே தேவை. இது கடைசி காலமா இருக்கிறது. இந்த காலத்தில் ஜெபிக்கிற மக்கள் எல்லாம் அதை வாஞ்சிக்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே வெளிப்பட ஆரம்பித்தால் இன்னும் மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. சோ சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள், முதியோர்கள் வரையிலே ஆசைப்படுங்கள், கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக அந்த தேவதூதர்கள் வரிசையிலே தானியேல் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். இங்கே பரிசுத்தவான் சொன்னது தூதனைத்தான் சொல்லி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காவலாளனாகிய ஒரு பரிசுத்தவான். தூதர்களுக்கு பல பணிவிடைகள் உண்டு. இது இந்த ஒரு குறிப்பிட்ட தூதனை அவர் பார்க்கிறார். அவர் காவலாளன் என்று சொல்லுகிறார். எதற்கு காவலாளன் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் காவலாளனாகிய ஒரு பரிசுத்தவான் வானத்திலிருந்து இறங்கி வருகிறத பார்த்தேன். அப்படி ஒரு தூதனை அவர் பார்த்திருக்கிறார். அடுத்ததாக தானியேல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்க்கும்போது, பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பை குறித்தும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். 2 தூதர்கள் பேசிக்கொள்ளுகிறதை இவர் பார்க்கிறார். அங்க பரிசுத்தவான் பரிசுத்தவான் சொல்லி இருக்கு. 2 தூதர்கள், தூதர்களை பல இடங்கள்ல பரிசுத்தவான்கள் என்றும் சொல்லி இருக்கிறது. அப்போ இந்த ஒருவன் பேசுகிறான், ஒரு கேள்வி கேட்கிறான், இன்னொரு பதில் சொல்லுகிறான். அதை இவருக்கு ஒரு காட்சியிலே ஆண்டவர் காட்டுகிறார். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய ஜெபத்திலே அவர் பரலோகத்தோடு, பரலோக செயல்பாடுகளோடு இணைந்திருந்ததையும் பல பல காரியங்களை அவர் பார்த்து அனுபவித்ததையும் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இத்தனைக்கும் தானியேல் ஒரு பெரிய ஆசாரியனோ தீர்க்கதரிசியோ கிடையாது. தானியேல் ஒரு ஒரு அரசு வேலையாள் அல்லது அரசு அதிகாரி, கவர்மெண்ட் ஆபீசர். அவர் பெரிய ஆபீசர். அப்போ பாருங்கள், அவருக்கே அந்த ஆசை உள்ளத்துல இருந்த பொழுது ஆண்டவர் எத்தனை அழகாய் காண்பித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், நீங்க யாரா இருந்தாலும் உங்க வேலையை வச்சு, உங்க தொழிலை வச்செல்லாம் ஆண்டவர் உங்களை மதிப்பிடுகிறது.
உங்க உள்ளத்தின் ஆத்துமாவின் வாஞ்சையத்தான் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நீ எவ்வளவு படித்திருக்கிற படிக்கல அதை வச்சு ஆண்டவர் மதிப்பிட மாட்டார். உன் வயசை வச்சும் ஆண்டவர் மதிப்பிட மாட்டார். எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறாய், நீ ஆணோ பெண்ணோ, அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கவலைப்படுவதில்லை. அப்படி எதிலையும் அவர் பிரித்து பார்க்கிறது இல்லை. உன் உள்ளம் ஆண்டவரை தேடுகிறதா, தெய்வீக காரியங்களை வாஞ்சிக்கிறதா, அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. சொப்பனங்களை, தரிசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட தேவதூதர்களுடைய செயல்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே வேளையிலே நமக்கு இந்த பிரசங்கத்தை பண்ணின உடனே சில வேளை நிறைய பேருக்கு நிறைய சொப்பனம் வரும். எல்லா சொப்பனமும் தேவன்கிட்ட வருதுன்னு தப்பா எடுத்துடக்கூடாது. அதுலேயே ரொம்ப முக்கியமா இருக்கணும் இல்லையா? பிசாசும் இந்த பிரசங்கத்தை கேட்பான். ஓஹோ, வாஞ்சியா இருக்கிறார்கள், நானே போய் நிறைய சினிமா காட்சிகளை இவர்களுக்கு காட்டலாம் சொல்லி அவன் காட்ட ஆரம்பிச்சிருவான் சில சமயம். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடி ஒருக்கா உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எந்த சொப்பனம், எந்த தரிசனம், எந்த வெளிப்பாடு, எந்த ஏவுதல் எது உங்களுக்கு வந்தாலும் அதை கர்த்தருடைய சமூகத்திலே வைக்க வேண்டும். அல்லேலூயா. உடனே அடுத்த ஆள்கிட்ட சொல்லக்கூடாது, உடனே அடுத்த ஆள்கிட்ட சொல்லக்கூடாது. இதை கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க. தொடர்ந்து வைத்து அது இது என்னப்பா, இது எதுக்காக எனக்கு காண்பித்தீங்கன்னு கேளுங்க. அவர் காண்பித்ததா இருந்தால் தொடர்ந்து நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அது உறுதிப்படும், அதனுடைய விளக்கங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப விளக்கம் கிடைக்க ஆரம்பிச்சிட்டுன்னா நமக்கு தெரியும் அது வசனத்துக்கு ஒத்ததா இருக்கா அந்த விளக்கம், அப்போ கரெக்ட். அல்லேலூயா. சரி, இப்போ அவர் காட்டல, பிசாசு காட்டிட்டான், அல்லது நம்ம சுயத்துல எழும்பி வந்துருச்சு சொப்பனங்கள்னா, நம்ம 1-2 தடவை அதை ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப அப்படியே வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய பிரசன்னத்தினாலேயே அது மங்கி மாய்ந்து போகும். அல்லேலூயா. அது அப்படி மங்கி போயிடும். ஏன்னா நம்ம அவர்கிட்ட எடுத்துட்டு போறோம்ல, வஞ்சிக்கப்பட அவர் நமக்கு இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அதனால அது தேவனால் உண்டாகாதது என்றால் அது நிற்காது, அது மங்கி மங்கி மறைந்தே போயிடும். அதுக்கு விளக்கம் ஒன்றும் வந்து நம்மளை குழப்பக்கு இடம் இருக்காது, அப்படி போயிடும். அதனால நீங்க நாம் ஒரு எதா பெரிய ஆளா என்ன காட்டணும், நான் அதை கண்டுட்டேன் இதை கண்டுட்டேன்னு சாட்சி சொல்லணும், 4 பேர்கிட்ட சொல்லணும், உடனே போனை அடி சொல்லட்டு, இந்த மாதிரிப்பட்ட ஆசை இருந்ததுன்னா குழப்பத்தில் முடியும். அந்த ஆசை இல்லாமல் தாழ்மைப்பட்டு கர்த்தர் எதுக்காக காட்டுகிறார் அதை புரிந்து கொள்ளணும். அவர் எதுக்காக காட்டினாரோ அப்படி செயல்படணும். இந்த உண்மை, இந்த நேர்மை நமக்குள் இருந்தால் தப்பி போக மாட்டோம். அல்லேலூயா. தன்னை பெரியவனாக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் தான் பல கண்ணிகள்ல சிக்குவான். ஊழியத்திலே தான் நடக்குது இன்னைக்கு. பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறவங்க உடனே பிசாசு அந்த ஆசைக்கு தக்க நிறைய கொடுத்துருவான். அவங்க ஹை ஸ்பீட்ல எங்கேயோ போயிடுவார்கள், அப்புறம் எங்கேயோ இருந்து தலைகுத்தி சாடும். இதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன் இதுதான் இந்த பிசாசு செய்யக்கூடிய தந்திரம். இது ஆசைகள், உலகத்தில் ஆசை, பதவி ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை, பெரிய ஆளாகணும் ஆசை, புகழ்ச்சி ஆசை. இதுதான் அநேகருக்கு நல்ல வரங்கள் கிடைத்தும் அங்கே குழப்பமா முடிகிறது. அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது, அமைதியா இருக்கணும். அமைதலுள்ள ஆவி. அல்லேலூயா. சரி, கர்த்தர் காட்டுகிறார். எதுக்காக? சில வேளை தனிமையிலிருந்து இதுக்காக ஜெபிக்கிறதுக்காக காட்டுவார், அதை விளம்பரப்படுத்தக்கூடாது. சில வேளை ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு இதை சொல்றதுக்காக காட்டியிருப்பார். அது சரியா அவர் கைடு பண்றாருன்னா அந்த ஆள்கிட்ட மட்டும் சொல்லணும். அல்லேலூயா. இல்லை ஒரு கூட்டத்துக்காகன்னு சொன்னா அந்த கூட்டத்தில் யார்கிட்ட சொல்லலாம், யார் அதுக்கு பொறுப்பு, அவங்கள்ட்ட சொல்லலாம். இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு காரியத்தையும் புரிஞ்சு தேவனுடைய அந்த நடத்துதலை அறிந்து பொறுமையாயிருந்து அமைதலுள்ள ஆவியோடு இருந்து தாழ்மையோடு இருந்து தேவனுடைய அந்த நோக்கம் மட்டும்தான் இதுல நிறைவேறணும்னு இருந்தீங்கன்னா காலாகாலம் தானியேலை போல மிக சிறப்பாக இருக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அன்பர்களே, இந்த சொப்பனத்துக்கு அர்த்தமும் இப்படிதான். அர்த்தங்கள் பலதும் டக்கு டக்குன்னு நம்ம உள்ளத்துல தோன்றும், அதுதான் முடிவெடுத்துடக்கூடாது. அதையும் கர்த்தர் சமூகத்துல கொண்டு போகணும். கொண்டு போகும் பொழுது கர்த்தர் இன்னும் நாம் அடுத்து கேட்கிற பிரசங்கங்கள் மூலமாக, அடுத்து வாசிக்கிற வேத பகுதிகள் மூலமாக, பிறருடைய அந்த சம்பாஷணைகள் மூலமாக கூட இதுக்கெல்லாம் ஒரு தெளிவு தருவார். அல்லேலூயா. அதை நல்லா உறுதிப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்படி நாம் இந்த அடுத்தது தூதர்களை காணும் பொழுது இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியம் என்ன? தூதன் வந்தா எங்க வீட்டில் டீ குடிச்சான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிலர் போய் விடுகிறார்கள். அப்போ பைபிள்ல இல்லாத முரண்பாடான விஷயத்தை ஒருவர் சொல்லுகிறாருன்னா
அவர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் பேசும் பொழுது கேட்கிறவங்களுக்கு என்ன வருது? பரலோகத்தை பற்றின அந்த தரமே குறைஞ்சு போகுது அவங்க சிந்தனையில். உண்மைதானே நான் சொல்றது? எவ்வளோ மகிமையாக நினச்சிட்டு இருக்கிற இடத்துல தூதனுக்கு அங்கே ஒரு சாயை கிடைக்காம இங்கே தேடி வந்து சாயை குடிக்க வந்தா நான் சொன்னால் என்ன புரிந்து கொள்ளுதல் அது? அப்போ மக்களுக்கு எவ்வளோ இடரல் அது இல்லையா? அப்படி ஒரு தூதனும் வரமாட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது மாதிரி நிறைய விஷயம் நான் ஒன்ன சொன்னேன், என்னென்னமோ சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வேதத்துக்கு ஒத்து பாருங்க, வசனத்தின் சத்தியத்தோடு அதை உரசி பாருங்க, அதுல விவேகமா இருங்க. யாரோ சொன்னோன்னா நம்மளும் என்று சொல்லி பின்னால ஓடிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்கள், உங்களுக்கும் அப்படி வந்துடக்கூடாது. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். நமக்கு ஆண்டவர் நல்ல தரிசனங்கள் தரணும், நல்ல சொப்பனங்கள் தரணும். இந்த பரலோக ஈடுபாடுகள், தூதர்களுடைய செயல்பாடுகள் நம்ம வாழ்க்கையில நிறைய இருக்கணும். அதை காண வேண்டியதை காணவும் கர்த்தர் உதவி செய்யணும். அல்லேலூயா. ஆனால் தாழ்மையாய், அமைதியாய், சத்தியத்தில் உட்பட்டு நிற்கிறவர்களாய் தெளிவா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவதூதர்களுடைய செயல்பாடு டெய்லி நம்மளை சூழ இருக்கிறது, நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. நம்மை பாதுகாக்கும்படி சங்கீதம் 91 சொன்னது மாதிரி கர்த்தர் தூதர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். நமக்காக இந்த பிசாசின் ஆவிகளோடு யுத்தம் பண்ணுவதற்காக தேவன் தூதர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலும் பிசாசு அப்படி பயங்கரமா எழும்பி வருவான், அவனுடைய ஆயுதங்களை கொண்டு வர்றான். ஆனா நம்ம இதை சேதப்படுத்துவதில்லை. காரணம் என்ன? அங்கே இடையில கர்த்தர் தூதர்கள் அனுப்புகிறார், அவர்கள் அவனோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. ஆனா நம்ம கண்கள் அதை என்ன செய்யல, காணவில்லை. பல பல விஷயங்கள் இது போல நடந்து கொண்டே இருக்கிறது. சின்ன பிள்ளைகளை பற்றி சொல்லும் பொழுதும் இந்த சிறியவரில் ஒவ்வொருவனை பற்றியும் கர்த்தரிடத்திலே தூதர்கள் அறிக்கை செய்கிறார்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ரிப்போர்ட்டர்ஸாக தூதர்கள் நிறைய வச்சிருக்கிறார் ஆண்டவர், நிறைய வேலைகள் செய்கிறார்கள். ஆகவே இந்த செயல்பாடுகள் நம்ம வாழ்க்கையில எப்படியும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், பரிசுத்தாவியை பட்டு ஆவிக்குள்ள இருக்கிறோம்னா கண்டிப்பா இதெல்லாம் நமக்கு நிறைவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நாம் கண்டதில்லை என்பதுதான். சிலருக்கு கண்களை திறப்பார், அப்பொழுது அதை காண உதவி செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக கடைசியாக தேவனை தரிசித்த ஜபம், தானியேலின் ஜபம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவன் நிறைய தரிசனங்கள் சொப்பனங்களை கண்ட ஒரு ஜப வாழ்க்கை உடையவராய் இருந்தார். அவர் தூதர்கள் மற்றும் பரலோக அந்த தூதர்களுடைய செயல்பாடுகள் பற்றி நல்ல அறிந்தவரும் சில காரியங்களை கண்ணால் காட்சியிலே கண்டவருமான ஒரு ஜப வாழ்க்கை கொண்டவருமாக இருந்தார். அதோடு கூட தேவனை அவர் சொப்பனத்திலே தரிசனத்திலே சந்தித்த பாக்கியமும் பெற்றவராக இருந்தார். அதில் குறிப்பாக தானியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். நீண்ட ஆயுசுள்ளவர், பிதாவாகிய தேவனை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. பிதாவானவர் நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பிதாவானவரை தரிசித்த ஒரு அழகான ஜப வாழ்க்கை தானியேலுடைய வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. பரமசிங்காசனத்தை பார்ப்பது அரிது. சிலருக்கு ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களில் இந்த தானியேலும் ஒருவராக இருக்கிறார். பிதாவானவர் மகிமையோடு வீற்றிருக்க, அக்கினிமயமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை அவர் தரிசனத்திலே பார்த்தார். அடுத்தது அதனுடைய தொடர்ச்சியாக அதே தரிசனத்தில் தொடர்ந்து பார்க்கிறார். 13, 14 வசனம். ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர்.
அப்போ நீண்ட ஆயுசுள்ளவர்னு அவர் முதல்ல சொல்லுகிறது பிதாவாகிய தேவனை சொல்றாரு. இப்போ ரெண்டாவது அவர் பார்க்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர்னா இயேசு கிறிஸ்து. வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அல்லேலூயா. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் பிதாவானவரையும் பார்த்தார், இயேசு கிறிஸ்துவையும் பார்த்தார். உண்மையில் இவர் கண்ட அந்த காட்சி என்ன காட்சின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த காட்சியை இவர் கண்டிருக்கிறார். அது யோவானுக்கு காண்பிக்கப்பட்ட காட்சி. என்ன காட்சி? தேவ மக்கள் இயேசுவின் இரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசு நம்மையெல்லாம் பிதாவின் சன்னிதானத்திலே கொண்டு போய் நிறுத்தும் பொழுது அங்கே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் பிதாவின் சிங்காசனத்துக்கு முன்பாக வந்தார். அவருடைய கையில் இருக்கிற முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை வாங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, ஏறக்குறைய அதே காரியம்தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இங்கே நீண்ட ஆயுசுள்ளவர்னு சொல்லியிருக்கு, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர்னு சொல்லியிருக்கு. அங்கே இயேசுவை அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டின்னு சொல்லியிருந்து. அப்போ அவர் கொண்டு வரப்பட்டார், பிதாவானவரிடத்தில் கொண்டு வரப்பட்டார்னா அது அவரை கனப்படுத்துகிற மகிமைப்படுத்துகிற ஒரு செயல். அல்லேலூயா. உண்மையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அடுத்த 7 ஆண்டுகள் பிதாவின் சிங்காசனத்துக்கு முன்பாக, அப்போ அங்கே இயேசுவை பிதாவானவர் கனப்படுத்துவார். ஏன்னா அந்த கூட்டம் வந்திருப்பதே இயேசுனுடைய தியாகத்தினால, இயேசுடைய சிலுவையினால. அல்லேலூயா. இயேசுவை கனப்படுத்துவார். அவருக்கு இவர் கையில் இருக்க, பிதா கையில் இருக்கிற முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை வாங்குவார். அப்புறம் அந்த செயல்பாடுகள் முழுசும் அவருடைய கண்ட்ரோலில் நடக்குது, அவருடைய ஆளுகையில். அவருக்கு கர்த்தத்துவம், ஆளுகை எல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ இந்த அனுபவத்தில் கீழே அந்தி கிறிஸ்துவோடைய காலத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் நடக்கும். தொடர்ந்து அடுத்த கட்டம் அவர் வந்து 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுவார். இது எல்லாமே இதுக்காக கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்ற ஒரு அனுபவம். அடுத்தது கிறிஸ்து நம்மை குறித்து, நம்ம ஒவ்வொருவரை குறித்து பிதாவினிடத்திலும் தூதர்கள் முன்பாக, எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் அத்தனை பேர் முன்பாக நம்மை குறித்து அறிக்கையிடுகிற காரியம். அல்லேலூயா. அதற்கடுத்தபடி நமக்கு நம்முடைய செய்கைகளுக்கு தக்க, கிரியைகளுக்கு தக்க பலன் அளிக்கிற நிகழ்ச்சி. பலன் அளிக்கிற ஒரு பிரைஸ் கொடுக்கிறது மாதிரி பலன் அளிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அங்கே அந்த பலன் அளிப்பு. அடுத்தது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்று சொல்லி இருக்கு. இயேசு ஏற்கனவே சொன்னார், நீங்க எல்லாம் அங்க வந்த பிறகுதான் நான் இனி இந்த திராட்சை ரசத்திலே பானம் பண்ணுவேன் என்று. கெத்சமனைக்கு போக முன்னாடி கடைசியாக அவர் அனுசரித்த பஸ்கா இரவு விருந்திலே, திருவிருந்து அல்லது கர்த்தருடைய பந்தியை அவர் தொடங்கி வைத்த அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை. இன்னும் அவர் அப்படி இருக்கிறார். நம்ம போன உடனே அங்கே இந்த விருந்துகள் நடக்கும். அல்லேலூயா. இயேசுவை பிதா கனப்படுத்துறது, இயேசு நம்ம எல்லாரையும் கனப்படுத்தி நமக்கு பரிசளிப்பது. அடுத்தது கல்யாண விருந்து என்று சொல்லுகிற மிக சந்தோஷமான காரியம். அல்லேலூயா. இதெல்லாம் 7 ஆண்டுகள் பிதாவின் சமூகத்தில் பரலோகத்தில் நடக்கும். அந்த நாட்களில் தான் கீழே அந்தி கிறிஸ்துவினுடைய அரசாட்சி நடக்கும். அப்போ இந்த ஒரு நிகழ்ச்சி யோவானுக்கு கொஞ்சம் தெளிவாக காட்டப்பட்டது. யோவானுக்கு எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தானியேலுக்கும் அந்த காட்சி காட்டப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஏறக்குறைய தானியேல் சொல்வது போல அந்த பிதாவானுடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது, அது எப்படி அக்கினிமயமா இருக்கு, அதை எப்படி சக்கரங்கள் அதுக்கு இருக்கு, எப்படி கேருபீன்கள் அதை தூக்கிட்டு போறாங்க, அதெல்லாம் பற்றி எசேக்கியேல்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்லி இருக்கோம். அதிலும் ஒரு பகுதி இந்த தானியேல் சொல்றதுலையும் ஒப்புமை இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம அடிக்கடி இந்த வேத புத்தகத்தின் பல தீர்க்கதரிசிகள் மூலம், அப்போஸ்தலர்கள் மூலம் இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு வசனத்தின் மேல ஆழமான விசுவாசம் வருகிறது. அல்லேலூயா. எல்லாம் ஒருத்தர் காட்டினதை இன்னொருத்தருக்கும் காட்டுறார். பல காலங்களில் வாழ்ந்தவர்கள், பல நிலையில் இருந்தவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் செய்கிறாரு,
காட்டுறாரு. தானியேல் ரொம்ப படிச்ச மனுஷன், அவன் மகாபெரிய ஞானி. ஆனா யோவான் பாருங்க, அவர் மீன் பிடிச்சிட்டு இருந்தவர். அவருக்கும் ஆண்டவர் கொண்டு வந்த 3.5 வருஷம் ட்ரைனிங் தானே கொடுத்தாரு. அவருக்கு பெரிய பெரிய தரிசனங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் இருக்கிற தரிசனங்கள் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் பெரிய இன்னைக்கு இருக்கிற IAS-க்கெல்லாம் மேலப்பட்ட ஆள். அவருக்கும் ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமோஸ் என்ற ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், நான் ஒன்றும் பெரிய தீர்க்கதரிசி கிடையாதப்பா, தீர்க்கதரிசியின் மகன் என்று பாரம்பரியமா வந்தவனும் கிடையாதப்பா, பரம்பரையா வந்தவனும் கிடையாது. நான் ஆடு மேய்க்கிறவன், நான் மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்தேன். அல்லேலூயா. சோ யாருக்கு என்ன என்று கிடையாது, ஆனால் காட்சி விசேஷமானது. அல்லேலூயா. கர்த்தரை தரிசிக்கின்ற நல்ல ஒரு அனுபவம் இந்த மனிதனுக்கு கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவை இன்னொரு முறையும் அவர் தரிசித்திருக்கிறார். அதை தானியேல் 10வது அதிகாரத்திலே 5, 6 ஆகிய வசனங்களிலே நாம் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். 10வது அதிகாரத்தில் ஒரு 21 days ஃபாஸ்டிங் அவர் பண்ணார். நம்ம இன்னைக்கு காலையில் அவருடைய ஒரு ஃபாஸ்டிங்கை பற்றி பார்த்தோம். அந்த ஜபத்தில், அது 9ஆம் அதிகாரத்தில், அதில் அவர் பாவரிக்கை ஜபமாக அதை பண்ணார்னு சொல்லிட்டு, பிறகு அடுத்து 10ஆம் அதிகாரத்தில் தொடங்கும் பொழுது அவர் ஒரு 3 வாரங்கள் ஃபாஸ்டிங் பண்ணார். அப்போ கொஞ்சம் சில ஃபுட்டை மட்டும் ஒதுக்கி வச்சு அப்படி ஒரு ஃபாஸ்டிங் பண்ணினார். 10ஆம் அதிகாரத்திலே 2, 3, 4 வசனங்களில் அதை நம்ம பார்க்குறோம். அவர் சொல்லார், ருசிகரமான அப்பத்தை புசிக்கல, இறைச்சி என் வாய்க்குள் போகவில்லை, திராட்சரசம் என் வாய்க்குள் போகலை, பரிமள தைலம் பூசலை. இப்படி சில காரியங்களை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங். அந்த ஃபாஸ்டிங் அதுதான் 10ஆம் அதிகாரத்திலேருந்து அடுத்த 12ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபாஸ்டிங். இப்போ அதில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனம் 5, 6 ஆகிய 2 வசனங்களில் பார்க்கிறோம். என் கண்களை ஏறெடுத்திருக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையிலே உப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிகை பச்சை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இப்படியும் ஒரு காட்சியை அவர் பார்க்கிறார். நமக்கு இந்த காட்சியை வாசிக்கும் பொழுது உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற நேசரை குறித்து வர்ணித்த சில வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருகிறது. அதோடு கூட யோவான் அப்போஸ்தலன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்மு தீவில் வச்சு முதலாவது கத்தோடைய நாளிலே சந்தித்த பொழுது அவருக்கு இருந்த அங்க அடையாளங்கள் அதெல்லாம் அப்படியே தானியேலும் சொல்லுகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பல கோணங்களிலே பார்க்கக்கூடிய ஒரு விசேஷித்த அனுபவத்தை தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, நான் இங்கே நிறுத்துகின்றேன். கர்த்தரை தரிசிக்கின்ற ஒரு ஜப வாழ்வு என்பது மிக மிக விசேஷமானது. அல்லேலூயா. நான் பல சொப்பனங்கள், தரிசனங்கள் என்பதை சொன்னேன். அடுத்தது தூதர்களை பற்றி சொன்னேன். அது எல்லாவற்றிலும் மேலான விசேஷம் கர்த்தரை தரிசிப்பது. அல்லேலூயா. கர்த்தரை தரிசிப்பதை போல விசேஷம் வேறொன்றும் இல்லை. அதையும் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். ஆமென். நாம் ஆசைப்படும் பொழுது, ஆண்டவரே, இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, பெரிய ஆள் வர்றாருன்னா ஓடி போய் கும்பலா நிற்பார்கள். சில அரசியல் தலைவர்கள் வந்துட்டாள்னா கூட்டம் பயங்கரமா இருக்கும். நம்ம நினைப்போம் அத்தனை ஓட்டம் அவருக்கு தான் விழும்னு. கடைசியில் பார்த்தா அவருக்கு அவ்வளோ ஓட்டம் விழாது. ஆக ஆள் பார்க்க வந்த கூட்டம் அப்படி வருவார்கள். பெரிய ஆள் வந்திருக்காருன்னு சொன்னால் எல்லாருக்கும் என்னது, ஒன்று பார்க்கணும்னு ஆசை. அப்படியே போய் என்ன செய்வார்கள், எல்லாரும் போய் கூட்டம் கூடுவார்கள். உலகத்தில் ஒரு பிரபலத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு கூட்டம் கூடுகிறார்களே, வாஞ்சிக்கிறார்களே, நாடுகிறார்களே. நம்முடைய கர்த்தரை தரிசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். அதை குறித்து அதிக வாஞ்சை உள்ளவர்களாயிருப்போமாக. அல்லேலூயா. சோ இவைகளை நாடுவோம், தேடுவோம். இன்றைக்கு இருந்து நம்ம வாழ்க்கையில அந்த காரியம் அதிகமாய் மேலோங்கி நிற்கட்டும். கர்த்தர் உங்கள் நடுவிலே, நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் முழங்கால் படியிடலாம்.
கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலுடைய ஜெபங்களின் பல விஷயங்களை நாம் தியானித்து கொண்டே வந்தோம். இன்றைக்கு தானியேலுடைய ஜெபம் ஒரு பரம செயல்பாடுகள் நிறைந்த ஒரு ஜெபம். ஆண்டவரே, தானியேலை போல எனக்கும் இப்படி ஒரு ஜெப வாழ்வை தாரும். ஒரு ஆசையோடு கேட்போமா? ஒரு பரலோக வாஞ்சையோடு கேட்போமா? பல வேளைகளில் ஆமென் பிரைஸ் தி லார்ட், பணம் தாரோம், சுகம் தாரும் என்றெல்லாம் போராடி ஜெபிக்கிறோம். அதெல்லாம் விட உண்மையான விசுவாசிகள், உண்மையான தேவ பிள்ளைகள் போராடி ஜெபிக்க வேண்டியது இப்படிப்பட்ட பரம காரியங்களுக்காக. எல்லாருடைய ஆவியும் ஆயத்தமாகட்டும், உள்ளங்கள் ஆயத்தமாகட்டும், ஆசைகள் இதற்கு நேராக திருப்பப்படட்டும். ஹல்லேலூயா. தானியேல் போல ஜெபித்திடோம், தாசர் பலர் மறைந்தார். தானியேல் போல ஜெபித்திடோம், தாசர் பலர் மறைந்தார். திறப்பின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து போனார். திறப்பின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து போனார். பாவம் பெருகுதே, பாரும் பரன் இயேசுவே, மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் தானியேல் போல ஜெபிக்கிற கிருபை வேண்டுமே என்று அப்படியே பாடி ஜெபிப்போம். தானியேல் போல ஜெபித்திடோ, தாசர் பலர் மறைந்தார். தானியேல் போல ஜெபித்திடோ, தாசர் பலர் மறைந்தார். திறப்பின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து போனார். திறப்பின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து போனார். பாவம் பெருகுதே, பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண போகிறோம். தேவனே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு ஜெப வாழ்க்கை எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலின் தேவனை உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. வேத புத்தகத்தில் பல தேவ மக்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியங்கள் இந்த கடைசி காலத்தில் வாழுகிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே ஆமென் நீர் தருவீராக, தருவீராக. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல வாயை திறந்து ஊக்கமா ஜெபிக்க பழகுங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க, வாஞ்சையோடு ஜெபிப்பீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். தானியேலின் ஜெபத்தை குறித்து இந்த ஜெப நாட்களில் தியானித்துக் கொண்டே வந்தோம். இன்றைக்கு பரம செயல்பாடுகள் நிறைந்த ஒரு ஜெபம் தானியேலின் ஜெப வாழ்வா இருந்தது என்பதை நாங்கள் தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே, எங்களுடைய உள்ளமும் விரும்புகிறதப்பா, பரம தரிசனங்களை காணும்படியாய், கர்த்தர் தருகிற பல சொப்பனங்கள், தரிசனங்கள், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்கள் மேல் கிருபை வைப்பீராக. இன்று இரவே தருவீராக. பலருடைய வாழ்விலே அதை தருவீராக. தேவன் பேசுகிற, ஆமென், ஆமென், தேவன் விரும்பி பேசுகிற பாத்திரங்களா எங்களை மாற்றுவீராக. தேவன் விரும்பி சொல்லி தருகிற, காட்சிகள் தருகிற, கற்று தருகிற நல்ல தேவ மக்களா எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். அந்த அனுபவத்தை எங்களில் தொடங்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேருக்குள்ள அந்த ஆசை வந்துருச்சுன்னு கை வைத்து அல்லேலூயா சொன்னீங்க? அதை இந்த ஜெபத்திலையும் பார்க்கணுமே, அந்த ஊக்கத்தை காணணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே, பரம காரியங்களுக்கான விருப்பத்தை எல்லா உள்ளங்களில் பெருக பண்ணும், பெருக பண்ணும், பெருக பண்ணும். ஆவியானவரே, இன்றைக்கு அநேகர் தேவ பிள்ளைகள் சொன்னாலும் உலகத்தையே வாஞ்சித்து நாடி தேடுகிற பரிதாபங்களை பார்க்கிறோம். நாங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக தெய்வ காரிய
காரியங்களை அதிகமாய் வாஞ்சிக்கிற மக்களாக எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இன்று ராத்திரி ஒரு கிரியை நடப்பியோ, இன்று ராத்திரி ஒரு கிரியை நடப்பியோ. எங்கள் உள்ளங்கள் தேவனுக்கு நேராய் திரும்பட்டும். எங்கள் ஆசைகள் விருப்பங்கள் பரம காரியங்களுக்கு நேராக திரும்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்தருளும், பெரிய காரியங்களை செய்தருளும். ஆமென், ஹல்லேலூயா. வரும் காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மறை பொருள்களை வெளியாக்குகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு சொல்லி தருகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நடக்க வேண்டிய வழி இதுவே என்று எங்கள் பின்னாலே சத்தம் துணிக்கும் என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வழிகாட்டும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வழி நடத்தும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிறருக்கு பிரயோஜனப்படுகிற நிலையிலும் எங்களுக்கு காண்பிக்க வேண்டியவைகளை காண்பிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லி தருக வேண்டியவைகளை சொல்லி தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ glory, hallelujah. Shabalaba katuna halabara boshandara lifandala bogalaba shikana duna shantura rialaba shalaba kabauria. Hallelujah, hallelujah, hallelujah. வல்லமை உள்ள தேவன் ஒவ்வொரு உள்ளங்களிலும் கிரியை செய்யும். ஒவ்வொருடைய ஆவிக்குள்ளும் ஒரு வெளிப்பாடு வரட்டும். ஒரு ஆமென், ஆவியில் ஒரு வெளிச்சம் வீசட்டும் அப்பா. ஒரு புதிய ஆசை வரட்டும் அப்பா. ஒரு புதிய தேடுதல் இன்றைக்கு தொடங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் லௌகீக சிந்தை, எப்பொழுதும் பொருள் ஆசை, எப்பொழுதும் பொருட்கள் மேல சிந்தை, எப்பொழுதும் உலகத்து காரியங்கள் மேல சிந்தை, இப்படி எந்தெந்த விசுவாசிகள் ஊழியக்காரருடைய உள்ளங்கள் கட்டப்பட்டதா இருக்கிறதோ, ஆமென், இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டு இந்த ஜெப வேளையில் அவிழ்க்கப்படுவதாக, அந்த கட்டு உடைக்கப்படுவதாக, அந்த சங்கிலிகள் விழுவதாக. உலக ஆசை இச்சைகள் என்கிற பொல்லாத சங்கிலிகள், பொல்லாத பாசிகள் சுத்தி கடந்து எழும்ப முடியாமல் ஆக்குகிற அந்த நிலவரங்கள் இப்பொழுது முடிவு கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு உள்ளங்களிலும் பரலோக வாஞ்சை வருவதாக, தேவனை பற்றின ஆசை வருவதாக, பரம காரியங்களை குறித்த விருப்பம் வருவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன் கிரியை நடப்பியும், வல்லமை உள்ள தேவன் கிரியை நடப்பியும். ஆமென், ஆமென். தூதர்களுடைய செயல்பாடுகளை எங்கள் வாழ்வில் நீர் அதிகமாய் தந்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ முறை தூதர்கள் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள், எங்களை பாதுகாக்கிறார்கள். ஆண்டவரே, தூதர்கள் பல பணிவிடைகளை செய்கிறார்கள் அப்பா. பல காரியங்கள் எங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்காக அந்தகார கிரியைகளோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அதையெல்லாம் நாங்கள் உணர்கிறோம், அதையெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்காக தேவரீருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அதே வேளையிலே அதை இதுவரையும் பார்த்ததில்லை அப்பா, அதை ஒருபோதும் கண்டதில்லை அப்பா. இந்நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், தானியேலு கொடுத்த பாக்கியம் எங்களுக்கும் தந்தருளும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம், எங்களுக்கும் தந்தருளும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அதை செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறேன் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவர் அப்படியே எங்களுக்குள் அதிகமாய் செய்யும் அப்பா. அநேகருக்கு இந்த நல்ல அனுபவங்கள் உண்டாகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் நாதா. அல்லேலூயா, அல்லேலூயா. லீனா ரீகா ரீகபா சந்துனா உலபா கபா ரபு சந்தலா துனம கபலா ஷப்பரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஒரு சிலர் நன்றாய் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாருக்குள்ளும் இந்த தாகம் வந்தால் எவ்வளவு மகிமையா இருக்கும், எவ்வளவு மகிமையா இருக்கும். எல்லாருக்குள்ளும் இப்படி ஒரு தாகம் வந்தால் எத்தனை மகிமையா இருக்கும். வாய் திற, வாய் திற. உலக ஆசையினால கட்டப்பட்டு கிடக்கிற நீ முதலாவது உன் வாய் திற. அப்பொழுது கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார், விடுதலை ஆக்குவார். ஆமென். உலகம் மாயை, உலகம் ஏமாற்றுகிறது. அதை நம்பி ஓடாதே. சொப்பனம் எல்லாம் உலகம்தான், ஒரு தரிசனம் எல்லாம் லௌகீகம்தான். இன்றைக்கு ஒரு மாற்றம் வரட்டும், மாற்றம் வரட்டும், மாற்றம் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் கர்த்தாவே, கிரியைகள் உண்டாகட்டும், கிரியைகள் உண்டாகட்டும் அப்பா. பிதாவானவரை தரிசிக்கிற பாக்கியம், அபே மனுஷகுமாரராகிய உம்மை தரிசிக்கிற பாக்கியம் அந்த தானியேலு கிடைத்ததை தகப்பனே, எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய பாக்கியம். எங்களுக்கும் அந்த ஆசை வரட்டும் அப்பா, அந்த ஆசை வரட்டும் அப்பா. யோவான் உம்மை கண்டாரே அப்பா. மகதலேனாள் மரியாள் முதலாவது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்த்தாளே. ஆண்டவரே, எத்தனை பாக்கியங்கள், எத்தனை பாக்கியங்கள் அப்பா. இந்த பாக்கியங்களை காணும்படி கர்த்தர் எங்கள் கண்களையும் திறந்தருள வேண்டும், எங்கள் உள்ளங்களையும் திறந்தருள வேண்டும். எங்கள் ஆவியிலும் இப்படிப்பட்ட நல்ல விதைகள் விழ வேண்டும், இப்படிப்பட்ட நல்ல ஆசைகள் முளைத்து எழும்ப வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராக நாங்கள் வழி நடத்தப்பட வேண்டும். ஆவியானவரே, எங்கள் மேல் அசைவாடும். ஆவியான
ஆவியானவரே எங்களுக்குள்ள அந்த வாஞ்சை விருப்பங்களை ஆமீன் ஆமீன் நீர் எழுப்புவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் காட் பிரைஸ் காட் பிரைஸ் காட். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகள் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களாக. இந்த ஜெப வேளையில் கூட கர்த்தர் ஒரு புதிய அனுபவத்தை தர முடியும். கர்த்தர் ஒரு புதிய அனுபவத்தை தர முடியும். ஆமீன் 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 ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல 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 கரங்களை தட்டி ஆமீன் பிரைஸ் தி லார்ட். வாய் விரிவாய் திறந்து நல்ல சத்தமாக அந்நிய பாஷைகளை பேசி ஸ்தோத்திரங்கள் அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். glory 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 glory. ஷபலபலப கபரப சந்துர பௌதுரிபி ஷலபலப கபரப சந்துரமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாசம் வருவதாக, ஆவிக்குரிய கிருபைகள் வருவதாக, ஆவிக்குரிய வரங்கள் வெளிப்படுவதாக, ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் உண்டாவதாக, ஆவிக்குரிய நல்ல காட்சிகள் கிடைப்பதாக. glory glory glory. ஷபலபலபலப ரபு ஷலபதுர பதுரபல புக்கபரப சந்துரா ரிகதல ரதுரப சந்தர பௌதரபி ஷலப கபௌரி அந்தல ரபு ஷலபதுரியா. மனதில் இருக்கிற எல்லா அந்தகார கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். உலக லௌகீக சிநேகத்தினுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். மனிதர்கள் மேல் இருக்கிற ஆசை கட்டுகள் எல்லாம் இப்பொழுது அவிழ்க்கப்படட்டும் அவிழ்க்கப்படட்டும். glory 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 glory. பரலோக வாஞ்சை பரலோக வாஞ்சை. இயேசுவின் மேல் ஆசை. ஓ நேசர் மேல் அதிகமான அன்பு, நேசர் மேல் அதிகமான அன்பு. உலபல பல பல கபலப ஷிகலபதுரபி சந்தர பௌதரபி ஷலபதுரியா விரி 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 கபலப ஷிலபல பல 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 ஷலபௌரியா. நல்ல இடம் கொடுங்க, நல்ல இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவிக்குள்ள இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. ஆவியானவர் ஊழியம் செய்யட்டும். ஆவியானவர் பிடுங்கி எறிய வேண்டியது அப்படியே பிடுங்கி எறிந்து விடுவார். உனக்கு ஒரு பெரிய வெற்றி இப்பொழுது உண்டாகும். பெரிய வெற்றி உண்டாகும், பெரிய வெற்றி உண்டாகணும். புதிய நல்ல நாற்றுகளை நடுவார், புதிய நல்ல நாற்றுகளை நடுவார். அது உனக்குள் மகிமையை கொண்டு வரும், மேன்மையை கொண்டு வரும். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். ஆவியானுடைய ஊழியத்தை பெற்றுக்கொள், ஆவியானுடைய கிரியை பெற்றுக்கொள். glory 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 glory. ரிபரி விரி விரி கபரப ஷிகல பௌதுரிபி சந்துரபா ரிவிரி விரி விரி கபலப சந்துர பௌதுரிபி கபால பௌருப ஷல பௌதுரியம் தலரப கபா லிகந்தல துருபி கபரப ஷில பௌதுரிபி ஷரபதுரிபி கபால ஷில ரிவிரி விரி 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 கபரி கபௌ ஷில பௌதுரியம் துலப ஷிலபா. எல்லா அந்தகார மேகங்கள் வாழ்க்கை விட்டு மனதை விட்டு ஆவியை விட்டு விலகி போ. ரிகபா பா 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 ரிபிரி விரி விரி கபா ஷலா ரிவிரி விரி விரி கமனம ஷல பௌதுரியா. மகிமையின் மேகம் எங்களை ஆட்கொள்ளுவதாக, மகிமையின் மேகம் எங்களை மூடுவதாக, மகிமையின் மேகம் மூடுவதாக. ரிவிரி விரி லா சந்தர பௌதுரிபி கமா நக்கு தலா ஹசிமனாஷி உலி கந்து நமார பௌஷந்து நபௌதுரிபி ஷலபரியா. அவன் பழக்க வழக்கத்தின் கட்டு ஜெபத்துல ஒரு விதமாய் பழகியாச்சு. அது ஒரு கட்டா இன்றைக்கு யாருக்கு இருக்கிறதோ அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டு தானியேல் போல ஜெபிக்கிற ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு புதிய கிருபை இறங்கட்டும். பழகி போன அந்த ஜெப அனுபவத்தை மட்டும் வைத்து அதில் திருப்தி அடைந்து ஆமென் அதை மட்டும் பிடித்து கொண்டு நிற்கிற அப்படிப்பட்ட யார் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு புதிய அனுபவங்கள் கட்டவிழ்க்கப்படட்டும், புதிய புதிய காரியங்கள் நடக்கட்டும். ஆமென். glory 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 glory. லிகாரமா ஷம்பலா ரிவிரி விரி சந்துலா திவந்தா ரபுகபா லிகந்தரா ஷிபலா துனா ஹந்துரா பௌஷலா. ஆமென். ஆவியின் வரங்கள் வெளிப்படட்டும், தீர்க்க தரிசனங்கள் புறப்படட்டும், தீர்க்க தரிசனங்கள் புறப்படட்டும். ஆமென். தரிசனங்களும் சொப்பனங்களும் காட்சிகளும் புறப்படட்டும், வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். glory 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 glory. அல்லேலூயா. குணமாக்கும் வரங்கள், அற்புதம் செய்யும் சக்தி, விசுவாச வரம் வெளிப்படட்டும். ஞானத்தை போதிக்கும் வசனமாகிய வரம், அறிவை உணர்த்தும் வசனமாகிய வரம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படட்டும். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் வெளிப்படட்டும். glory 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 glory. அல்லேலூயா. அந்நிய பாஷையின் வரம், ஆமென். பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், பற்பல பாஷைகளை பேசுகிற வரம். yes lord yes lord yes lord yes lord yes lord. அந்த கிருபைகள் வரங்கள் இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளே வெளிப்படட்டும் தகப்பனே, வெளிப்படட்டும் தகப்பனே. Thank you, 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 thank you. Hallelujah, 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 hallelujah. எங்கள் பாத்திரங்கள் திறந்து இருக்கிறது, எங்கள் இதயமாகிய பாத்திரங்கள் திறந்து இருக்கிறது, திறந்து இருக்கிறது. ஆகாதவைகளை வெளியேற்றி ஆமென் மகிமையானவைகளை குடியேற்றுவிப்பீராக, ஆகாதவைகளை பிடுங்கி எறிந்து மகிமையானவைகளை நடுவீராக. Glory, hallelujah, hallelujah, hallelujah. இன்று முதல் எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிப்பாடு வரட்டும், புதிய தரிசனம் வரட்டும், ஒரு புதிய வெளிச்சம் உண்டாகட்டும், புதிய பாதையில் கர்த்தர் நடத்துவீராக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லா எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். இந்த உபவாச ஜெப நாட்களை
கர்த்தர் ஆசீர்வதித்து தந்ததற்காக நல்ல ஸ்தோத்திரம் செலுத்துவோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Glory, 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 glory O Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி 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 நன்றி. Praise the Lord. நமக்குள் தந்த கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய் திறந்து சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஜெபிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வசனம் தியானிக்க கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் காண்பித்த காட்சிகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய தீர்மானங்களுக்குள் நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஜெயம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah, hallelujah. Praise God. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, தானியேலின் தேவனாக நீர் வெளிப்பட்டு அநேக புதிய அறிவுகளை எங்களுக்கு தந்து உம்மை விசுவாசிக்க, நேசிக்க, உத்தமமாய் பின்பற்ற, உம்மை பற்றி கொண்டு வாழ கிருபை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தானியேலின் ஜெபத்தை குறித்து பல அனுபவங்களை எங்களுக்கு காண்பித்து தந்து எங்கள் ஜெபங்கள் மறுரூபம் அடையும்படி, எங்கள் ஜெபங்கள் மகிமை அடையும்படி, ஆமென், பயன் அடையும்படி நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்நாட்களிலே தொடர்ந்து பெரிய காரியங்களை நீர் செய்ய வேண்டும். ஆமென். இன்று இரவு பாளையத்தில் இறங்கி பெரிய பெரிய கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் ஆண்டவரே. நாளை பரிசுத்த ஆராதனையில் ஒரு மாபெரும் ரட்சிப்பின் கிரியை, விடுதலையின் கிரியை என் கர்த்தர் செய்ய வேண்டும் தகப்பனே. ஆசீர்வதியும். இப்பொழுதும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். உம்மோடு ஐக்கியப்படுகிற இந்த பரிசுத்தமான ஆராதனையில் எங்களை நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.